ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்லயும் வந்த ஒரு செய்தி என்னன்னா, இந்த வடிவேலு கிணத்த காணோம்னு ஒரு காமெடியில சொல்லுவார்ல, அதே மாதிரி நம்ம உலகத்தை விட்டு ஆர்டிக் காணாம போக போகுதுன்னு சொல்றாங்க. அதுவும் எவ்வளவு நாள்ல, அடுத்த 3 வருஷத்துலயே 2027லயே ஐஸ் ஃப்ரீ டே இந்த உலகத்துல வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆர்டிக்கும் அண்டார்டிகாவும் ஒரே மாதிரி தான். ஏன்னா ஆர்டிக் வந்து உலகத்தோட நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, அண்டார்டிகா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சோ ரெண்டுமே ஒண்ணுதான் நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா முதல் பாயிண்ட், அண்டார்டிகா ஒரு கான்டினென்ட், ஆர்டிக் ஒரு கான்டினென்ட்டே கிடையாது. அண்டார்டிகால நிலப்பகுதி இருக்கு, நிலப்பகுதிக்கு மேலதான் உங்களுக்கு ஐஸ், சி ஐஸ் எல்லாம் சூழ்ந்து இருக்கு. பட் ஆர்டிக் அப்படி கிடையாது. ஆர்டிக்கு நிலப்பகுதியே கிடையாது. ஆர்டிக் ஓஷன்ல பெருமளவுக்கு ஃபார்ம் ஆன சி ஐஸ் தான் ஆர்டிக்கே. சோ இந்த சி ஐஸ் வெப்பத்தினால, குளோபல் வார்மிங்னால கரைய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டிக் பகுதியே கடலோட கடலா கரைஞ்சிரும். ஆக்சுவலா முன்னாடியில இருந்தே இந்த பேச்சு வந்துட்டு தான் இருக்கு. 1970s இறுதி பகுதியில இருந்தே ஆர்டிக்கோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு தொடர்ந்து மனிதர்கள் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆர்டிக்கோட பகுதி தொடர்ந்து கம்மியாயிட்டே இருக்கு. யூசுவலா முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஐஸ் ஃப்ரீ டே வரதுக்கு, ஆர்டிக்ல ஐஸ் ஃப்ரீ டே வரதுக்கு 2040 இல்ல 2050 ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா ரீசெண்டா வந்த ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, எதுக்குங்க அவ்வளவு தூரம்லாம் போறீங்க, அடுத்த 3 வருஷத்துல 2027லயே ஐஸ் ஃப்ரீ டே வரலாம்னு சொல்லுது. The race is on to slow the melting and turn global warming. Similar methods are widely used in Canada. எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். ஆர்டிக் உலகத்தோட ஒரு இன்றியமையாத பகுதி இது. இந்த பகுதி இந்தியாக்கோ, சைனாக்கோ, யூஎஸ்கோ, கனடாக்கோ இல்ல ரஷ்யாவுக்கு மட்டும் முக்கியமான பகுதி இல்ல. இந்த பகுதி உலகத்துக்கே முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா, உலகத்தோட டெம்பரேச்சரையும் ஓஷன் கடல் பகுதியோட டெம்பரேச்சரையும் மாடரேட்டா வச்சுக்கிறதுல ஆர்டிக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிக்ல அதிகப்படியான ஆல்படோ எஃபெக்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆல்படோனா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருள்ல ஒளி பட்டு அது எவ்வளவு சதவீதம் ரிஃப்ளெக்ட் ஆகுது என்ற கால்குலேஷன் இருக்குல்ல, அதுதான் ஆல்படோ. சோ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சூரிய ஒளி இருக்குல்ல, அது ஆர்டிக்ல படும்போது ஆர்டிக்ல படுற 80% ஒளியை அது மறுபடியும் ஸ்பேஸுக்கே அனுப்பிச்சிருது. அந்த பனி வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஸ்பேஸுக்கே அனுப்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இதனால உலகத்தோட டெம்பரேச்சர் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம், ஆர்டிக்ல இருக்க திக்கான ஐஸ் லேயர்ஸ் ஓஷனோட கரண்ட்ஸ்க்கும் அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணியா அமையுதுன்னு சொல்றாங்க. இதனாலே ஆர்டிக் உலகத்தோட கிளைமேட் சிஸ்டத்துக்கு ஒரு முக்கியமான பகுதியா அமையுது. சரி, இந்த ஆர்டிக் எவ்வளவு பெருசுனா, 1979ல இருந்து 92 வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பின்படி அப்ராக்சிமேட்டா 6.85 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த சைஸ் எந்த அளவுக்கு பெருசுனா, இந்தியா உலகத்தோட 7வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியோட சைஸ் அப்ராக்சிமேட்டா 3.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். சோ இந்தியா மாதிரி 2 மடங்கு பெருசா ஆர்டிக் 1980கள்ல இருந்து 90 வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப செப்டம்பர்ல, இந்த வருஷம் செப்டம்பர்ல நேஷனல் ஸ்னோ அண்ட் ஐஸ் டேட்டா சென்டர் அவங்க எடுத்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த சைஸ் 4.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. அதாவது அப்ராக்சிமேட்டா 40 வருஷத்துல 2.57 ஸ்கொயர் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆர்டிக் இழந்ததா சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட சைஸ்ல முக்காவாசிய ஆர்டிக் இழந்துருச்சு. இதற்கான காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, குளோபல் வார்மிங் தான் முக்கியமான காரணமா சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து ஃபாசில் ஃபியூவல்ஸை எரிக்கிறதுனால, கிரீன் ஹவுஸ் கேசஸ்னால இது உலகத்துல இன்னும் வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட மற்ற பகுதிகளை விட ஆர்டிக் அதோட இயல்பான டெம்பரேச்சர்ல இருந்து அதிகரிக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சென்னையில கடந்த 10 வருஷத்துல 1 டிகிரி செல்சியஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆர்டிக்ல -20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அது -16 டிகிரி செல்சியஸா மாறி இருக்கும். இங்க 1 டிகிரி ஏறுதுன்னா அங்க 4 டிகிரி ஏறி இருக்கும். இதற்கான காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னல, ஐஸ்ல இருக்க வெள்ளை நிறம் சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணிரும். இதனால அந்த பகுதியில் இருக்க 80% சூரிய ஒளி மறுபடியும் ஸ்பேஸுக்கே அனுப்பப்படும். பட் குளோபல் வார்மிங்னால அந்த பகுதி கரைய என்ன ஆக ஆரம்பிக்குது, அதோட லேண்ட்மாஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதோட சைஸ், ஏன்னா அங்கதான் நிலமே கிடையாது. சோ அதோட சைஸ் குறைய ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஐஸ் இல்லாத இடத்துல ஓஷன் வாட்டர் இருக்கும்ல, சீ வாட்டர் இருக்கும்ல, அது சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அந்த பகுதி இன்னும் ஹீட் ஆகுது, இன்னும் நிறைய ஐஸ் குறையுது. அது அந்த பகுதியோட சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி ஆகுது. மறுபடியும் இன்னும் நிறைய ஓஷன், இன்னும் நிறைய கடல் பகுதி சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் ஆகுது. அது அந்த
அந்த பகுதியை மறுபடியும் சூடாக்குது. இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்டிக்லயும் சம்மர் விண்டர்லாம் இருக்கு. சோ ஆர்டிக்ல சம்மர் வரும்போது ஜூலை டு செப்டம்பர் அங்க ஐஸ் லாஸ் நடக்குமா, அதே சமயத்துல ஆர்டிக்ல விண்டர் வரும்போது மறுபடியும் கம்மியான ஐஸ் எல்லாம் க்ரோ ஆகும். இன்னும் அதிக கடல் பரப்புல ஐஸ் பரவும். இது ஆர்டிக்கோட இயல்புன்னு சொல்றாங்க. சோ இவங்க எடுத்த கணக்கெடுப்புலாம் என்னன்னா, ஆர்டிக் சம்மர்ல ஐஸ் குறையுது இல்ல, அந்த சமயத்துல அதிகப்படியா எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியாவை இழந்திருக்கு என்பதை பத்தி தான் இந்த ஸ்டடி எல்லாம் பேசுது. சரி, இந்த முதல் கான்செப்டுக்கு வருவோம். இந்த ஐஸ் ஃப்ரீ டேன்னு இருக்குல்ல, இந்த ஐஸ் ஃப்ரீ டேனா என்ன ப்ரோ, இந்த ஆர்டிக்கே அப்படியே மறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா கடல்ல கரைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ் ஃப்ரீ டேனா என்னன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா, எப்ப ஆர்டிக் ஒரு நாளைக்காவது 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்திருக்கோ அதை தான் ஐஸ் ஃப்ரீ டேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஐஸ் ஃப்ரீ மந்த்னும் இருக்கான். அதாவது ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ஆர்டிக் 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அதாவது இந்தியா மாதிரி 2 மடங்கு இருந்த ஆர்டிக் இந்தியால 3ல ஒரு பங்கு இருந்தா எவ்வளவு சின்னதா இருக்கும், அந்த அளவுக்கு சின்னதா ஒரு மாசமாவது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் வின்டர் வந்தா ஓரளவுக்கு ஐஸ் க்ரோ ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐஸ் ஃப்ரீ டே எல்லாம் எப்ப நடக்கும்னு முன்னாடி கணிச்சாங்கன்னா 2040 2050ல தான் நடக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருந்தது. பட் ரீசெண்டா அலெக்சாண்ட்ரா ஜான் இவங்க யாருன்னா, யூஎஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ பவுல்டரை சேர்ந்த ஒரு கிளைமட்டாலஜிஸ்ட். இவங்களும் செலின் ஹூஸ் இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் காத்தன்பர்க் ஸ்வீடனை சேர்ந்த ஒரு கிளைமட்டாலஜிஸ்ட். இவங்களும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க. இது வரைக்கும் கலெக்ட் பண்ண மனிதர்கள் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும், அதாவது வெவ்வேறு பாராமீட்டர்ஸை வச்சு கம்ப்யூட்டர்ல 366 சிமுலேஷன்ஸ் ரன் பண்றாங்க. அதாவது கம்ப்யூட்டரை பிரெடிக்ட் பண்ண சொல்றாங்க. இந்த பாராமீட்டர்ஸ்லாம் வச்சு ஃபியூச்சர்ல ஆர்டிக்கோட சைஸ் எப்போ 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கீழே கம்மி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண சொல்றாங்க. சோ நிறைய மாடல்ஸ்ல நிறைய சிமுலேஷன்ஸ் பிரெடிக்ட் பண்ணது என்னன்னா, அப்ராக்சிமேட்டா 20ல இருந்து 30 வருஷமாவது ஆகும்ன்றதான் அதோட பேசிக் ப்ரெடிக்ஷன். பட் அதுல வந்த ஏர்லியஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னா 2027ல கூட நடக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இது நடக்கிறது ரொம்ப ரேர் தான், 2027க்குள்ளேயே நடக்கிறது ரொம்ப ரேர் தான். பட் ஆனா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெதர் ஈவென்ட்ஸ் நடக்கும் போது ஆர்டிக் குறைஞ்ச நேரத்திலேயே, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை இழக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனால நமக்கு என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு கிளைமேட், ரெண்டாவது ஜியோபாலிட்டிக்ஸ். ஜியோபாலிட்டிக்ஸாவது விடுங்க, மனித இனம் ஒன்னுக்குள்ள ஒன்னு எப்பவுமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இங்க போர் தவிர்க்க முடியாததா தான் மாறிட்டு இருக்கு. கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா, உலகம் இன்னும் வெப்பமயமாகும், நம்மோட கிளைமேட் பேட்டர்னே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் இந்த சயின்டிஸ்ட் கிளைமட்டாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாள் நடந்த உடனே இமீடியட்டா இந்த 2012 படம் மாதிரி உலகத்துல டிராமாட்டிக்கான சேஞ்சஸ்லாம் தெரியாது. பட் ஆனா இந்த நிகழ்வு நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா, இந்த உலகத்தோட என்வாயர்மெண்டல் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட ஃபண்டமெண்டலையே நம்ம மாத்திட்டோம், அதோட பேட்டர்னையே மாத்திட்டோம். அதை தான் இது சொல்லுது. வருங்காலத்துல அதனால பேரிழப்புகளும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். சரி, இது எப்படி ப்ரோ சரி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கார்பன் எமிஷன்ஸை டிராஸ்டிக்கா குறைக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம், நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இவ்வளவு சீக்கிரம் நடக்காம அடுத்த 3 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ நடக்காம மனித இனத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சாயத்தே ஒரு பெரிய பஞ்சாயத்து. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த ஆர்டிக் இருக்குல்ல, ஆர்டிக் ஓஷன் இருக்குல்ல, கனடா இருக்கு, ரஷ்யா இருக்கு, யுஎஸ்ஏ இருக்கு, பின்லாந்து இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, கிரீன்லாந்து கூட இருக்கு. இப்போ இந்த ஆர்டிக் பகுதி இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கான்டினென்ட் இல்ல, அது ஒரு கடல் பகுதி. அந்த கடல் பகுதியில் இருக்க மேல் மட்டும் உறைஞ்சு கிடக்கு, அவ்வளவுதான். சோ இது வரைக்கும், இந்நாள் வரைக்கும் அந்த கடல் பகுதிக்கு எந்த நாடுமே சொந்தம் கொண்டாடல. அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி கிடையாது. சரி, அது வெறும் கடல் தானே, அதுல என்ன ப்ரோ பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில இந்த உலகத்தோட மொத்த பிளானட்டோட 30% அன்டிஸ்கவர்டு நேச்சுரல் கேஸ் இருக்கான். இதை தவிர நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் நிரம்பிய பகுதி அதான். அது மட்டும் இல்லாம அந்த ஐஸ் கரைஞ்சதுன்னா நிறைய புது புது சீ ரூட்ஸ், ஷார்டஸ்ட் சீ ரூட்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கான். சோ அந்த பகுதியை ஆக்கிரமிக்கிற நாடுகள் நிறைய லாபம் பார்க்கலாம், இன்னும் நிறைய இயற்கையோட சொத்தை சுரண்டலாம். அதனால அந்த பகுதியை யார் முதல்ல ஆக்கிரமிக்கிறது அப்படின்றதுல போட்டி நிலவுதான். இந்த போட்டியில ரஷ்யா, யுஎஸ் மட்டும் இல்லங்க, சைனா இருக்கான், நாட்டோ நேஷன்ஸ் இருக்கான். சோ இவங்க எல்லாரும் அந்த பகுதியை சுத்தி அவங்களோட பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா மிலிட்டரிஸை இறக்கிக்கிட்டே இருக்காங்களாம். இதெல்லாம் ஓகே ப்ரோ, உலகத்துக்கு பிரச்சனை எல்லாம் ஓகே ப்ரோ. இந்தியாவுக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் செக்டார், விவசாயம் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் செக்டார் இங்க இருக்க மான்சூன்ஸை நம்பி தான் இருக்கு. அதோட கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் மாறலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு, நாமளே அதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்னு நம்புறோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.